Dear students, in the previous class, we had discussed about the calyx and corolla. இதுக்கு முந்தின லெசனில் அதாவது அவுட்டர் வேர்ல், ஃபஸ்ட்டு அவுட்டர் வேர்ல், அதுக்கடுத்து செகண்ட் அவுட்டர் வேர்ல்டான கேலிக்ஸையும் கொரோலாவையும் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இப்போ மூணாவது வேர்ல், அதாவது மூணாவது சுற்று, ஒரு பூவில் மூணாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரீசியத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆண்ட்ரீசியம்ங்கிறது ஒரு தேர்ட் வேர்ல் ஆஃப் தி ஃப்ளவர் மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதாவது ஒரு மலரில் ஆண் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது ஆண்ட்ரீசியம். பொதுவாக ஆண்ட்ரீசியம் ஆர் மேடப் பை ஸ்டேமன்ஸ். ஆண்ட்ரீசியம் என்பது ஸ்டேமன்களால் ஆக்கப்பட்டது. அதாவது இதை தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மகரந்த தாழ்வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரந்தங்களால் ஆக்கப்பட்ட ஒரு தாழ்வட்டத்துக்கு பேர் மகரந்த தாழ்வட்டம். இது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் தி ஃப்ளவர். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு 3 பார்ட் இருக்கும். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டயக்ராம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆந்தர். கீழே ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு அமைப்பு, அதுக்கு பேர் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டையும் ஆந்தரையும் இணைக்கக்கூடிய பகுதி பேர் கனெக்டிவ் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு பேர் ஸ்டேமன். இந்த மாதிரி நிறைய ஸ்டேமன்களாம் சேர்ந்து ஒரு ஃப்ளவரில் ஆண்ட்ரீசியத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஆந்தர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வெல்லன் பார்ட் ஆஃப் தி ஆண்ட்ரீசியமாக இருக்கும். அதுக்குள்ளே தான் when it is being mature, அது நல்லா முதிர்ச்சியான பின்னால் அதுக்குள்ளே போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகும். பொதுவாக இந்த ஆந்தரை ஒரு கிராஸ் செக்ஷனாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 4 சேம்பர் தெரியும். அந்த 4 சேம்பர் என்னங்கிறத பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ரீசியத்தில் ஒரு ஆந்தர் 2 தீக்கா இருக்கும். தீக்கா அப்படின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட். அந்த ஒரு ஆந்தரை நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும். இந்த பக்கம் ஒரு தீக்கா, அந்த பக்கம் ஒரு தீக்கா. அப்போ டைத்தீக்கஸ். தீக்கானா ஒரு சேம்பர். ஒவ்வொரு சேம்பருக்குள்ளேயும் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். அப்போ 2 தீக்கா, டைத்தீக்கஸ்னால் 2 தீக்கா இருக்கும். அப்போ 2 தீக்கானா மொத்தம் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஆந்தரை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இதை நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வெரி ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம டீட்டெயிலாக அது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தரில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக இந்த ஸ்டேமனுக்கு உள்ள ஆஃப்டர் மியாட்டிக் செல் டிவிஷன், அதாவது மியாட்டிக்ஸ் டிவிஷன் முடிஞ்ச பின்னால் அதிலிருந்து மைக்ரோஸ்போர் வரும். மைக்ரோஸ்போர் போலன் கிரெயினாக மாறும். அந்த போலன் கிரெயினை உருவாக்கினா அது ஃபெர்டைல். ஒருவேளை போலன் கிரெயினை உருவாக்க முடியாத ஸ்டேமனுக்கு ஸ்டெரைல் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெரைல் ஸ்டேமனை எப்படி சொல்லுவோம்னா ஸ்டாமினோடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேசியான்னு ஒரு ஃப்ளவர் இருக்குது, எல்லோ கலர் பூ பூக்கும். அதுக்கு பேர் என்னது? அதில் எல்லாம் ஸ்டாமினோட் ஃப்ளவர்ஸ் இருக்கும். பொதுவாக ஒரு ஸ்டேமன் which do not fuse to another one, யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டேமன் டிஸ்டிங்க்ட் அல்லது ஃப்ரீ. ஸ்டேமன் which do not fuse with other parts are free. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வித் ஃப்ரீ அண்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்டேமனாக இருந்துச்சுன்னா அது அப்போஸ்டேமினஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த ஸ்டேமன் அது எப்படி இணைஞ்சிருக்கு, அது ஃபியூசன் ஆஃப் ஸ்டேமன்னு சொல்லுவோம். ஃபியூசன் ஆஃப் ஸ்டேமன்னா ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமனோடு இணைஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டேமன் இன்னும் ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதாவது கேலிக்ஸோ கொரோலாவோ அல்லது கைனீசியத்தோடையும் இணைஞ்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையாக வச்சு இது 2 விதமாக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா கொன்னேஷன், அட்னேஷன். கொன்னேஷன்னா என்னது? கொன்னேஷன் அப்படிங்கிறது
ஒரு ஸ்டேமனும் இன்னொரு ஸ்டேமனும் ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொன்னேஷன் அப்படின்னு பேர். இது 3 விதமான டைப்ஸில் இருக்குது. அடல்ஃபி, சிஞ்சனீசியஸ், சைனாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதம். அதே நீங்கள் அட்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேமன் மற்ற வேறு பார்ட்டோடு சேர்றது, ஒட்டிகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேமன் வந்து கேலிக்ஸோடு ஒட்டியிருக்கலாம், அல்லது கொரோலாவோடு ஒட்டியிருக்கலாம், அல்லது கைனீசியத்தோடு ஒட்டியிருக்கும். அதுக்கு பேர் அட்னேஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நம்ம கொன்னேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். கொன்னேஷன் என்னது? கொன்னேஷன் ரெஃபர்ஸ் டு தி ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் அமங் தெம்செல்ஃப். அப்படின்னா ஸ்டேமன் தனக்குத்தானே ஒட்டிக்கிட்டு ஃபியூஸாக இருக்கக்கூடியதுக்கு பேர் கொன்னேஷன். இது 3 விதமாக இருக்குது. அடல்ஃபி, சிஞ்சனீசியஸ், சைனாண்ட்ரஸ் அப்படின்னு 3 விதமாக இருக்குது. அடல்ஃபினா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்ட் ஆஃப் தி ஸ்டேமனில் மேலே ஒரு ஸ்டாக் ஒரு 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 சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆந்தர் அப்படின்னு சொன்னோம். கீழே இந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபிலமெண்ட். இப்போ அடல்ஃபினா என்னென்னு பார்த்துருவோம். அதாவது ஒரு ஸ்டேமனில் கீழே அந்த குச்சி மாதிரி உள்ள அமைப்புக்கு பேர் ஃபிலமெண்ட்னு சொன்னோம். மேலே அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆந்தர்னு சொன்னோம். இந்த மாதிரி நிறைய ஒரு ஆண்ட்ரீசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமனில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி அது ஒரு பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் அடல்ஃபி அப்படின்னு பேர். இது நிறையா வெரைட்டி இருக்குது. மோனோ அடல்ஃபஸ், டை அடல்ஃபஸ், பாலி அடல்ஃபஸ், இப்படி நிறையா இருக்குது. மோனோ அடல்ஃபஸ்னால் என்னது? ஒரு பூவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேமன்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஒரு சிங்கிள் பண்டிலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோ அடல்ஃபஸ். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸில் பார்க்கலாம், காட்டன் பிளான்ட்டில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஆல் தி மால்வேசி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பாக தான் அதில் இருக்கும். அதுக்கு பேர் மோனோ அடல்ஃபஸ். நீங்கள் மோனோ அடல்ஃபஸ் இந்த டயக்ரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து மோனோ அடல்ஃபஸ். இந்த செகண்ட் பிக்சரில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபேபேசி பிளான்ட். இந்த பட்டாணி, வேர்க்கடலை, இந்த மாதிரி எல்லா பிளான்ட்லேயுமே இருக்கக்கூடியது என்னது? இந்த டை அடல்ஃபஸ். டை அடல்ஃபஸ்னு என்னது? அதாவது இந்த ஃபிலமெண்ட்ஸ்லாம் 2 பிரிஞ்சிருக்கும். அதாவது எப்படின்னா இந்த ஃபேபேசி மெம்பரில் மொத்தம் 10 ஸ்டேமன்ஸ் இருக்குது. இந்த 10 ஸ்டேமன்ஸில் 9 ஸ்டேமன்ஸில் உள்ள ஃபிலமெண்ட்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகி ஒரு பண்டில் ஆகும். தனியாக ஒரு ஆந்தர் தனியாக இருக்கும், அதில் உள்ள ஃபிலமெண்ட் தனியாக இருக்கும். அப்போ 2 பண்டில். ஸோ இதுக்கு பேர் மோனோ அடல்ஃபஸ். இப்போ ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஃபிலமெண்ட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு காமன் டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக மாறும். அது மோனோ அடல்ஃபஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேபேசியில் பார்த்தீங்கன்னா 2 அடல்ஃபஸாக, அதான் டை அடல்ஃபஸாக மாறும். அது மோனோ அடல்ஃபஸ். இது என்னது? டை அடல்ஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பண்டிலாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் இந்த ஃபிலமெண்ட்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகி இருக்கக்கூடிய இதுக்கு பேர் அடல்ஃபின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் வெரைட்டிஸ் இருக்குது. மோனோ அடல்ஃபஸ், டை அடல்ஃபஸ். இந்த 3வது டயக்ரத்தை பாருங்களேன். இது பாலி அடல்ஃபஸ். இது என்னது? பாலி அடல்ஃபஸ். ரெசினஸ் கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஆமணக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா பாலி அடல்ஃபஸ். அதாவது இந்த ஃபிலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பண்டில். அதே இது ஃபேபேஸில் பார்த்தீங்கன்னா 2 பண்டில். இப்போ ரெசினஸில் பார்த்தீங்கன்னா ரெசினஸ் கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலி அடல்ஃபஸ். ஸோ இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டயக்ராம் தான் பாலி அடல்ஃபஸ். ரெசினஸ் கம்யூனிஸ்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் என்னது? பாலி அடல்ஃபஸ். அப்போ இந்த அடல்ஃபினா அந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகிருக்கிறது. அதுக்கடுத்த கண்டிஷன் என்னென்னா கைனோஸ்டீஜியம். கைனோஸ்டீஜியம் என்னென்னா இது வரைக்கும் கீழே உள்ள ஃபிலமெண்ட் மட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல் சிஞ்சனீசியஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். சிஞ்சனீசியஸ் என்னென்னா இது மேலே உள்ள ஆந்தர் இருக்கு இல்லையா, அந்த ஆந்தர் ஃபியூஸ் ஆகி அது ஜாயின் ஆகி ஒன்றா இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் மேலே உள்ள ஆந்தர் மட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு கண்டிஷனுக்கு வரும்.
அதுக்கு பேர் சிஞ்சனீசியஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைனாண்ட்ரஸ். சைனாண்ட்ரஸ்னால் ஆந்தரும் ஃபியூஸ் ஆகிருக்கும், ஃபிலமெண்ட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். அப்படி ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைனாண்ட்ரஸ். அப்போ அடல்ஃபி, சிஞ்சனீசியஸ், சைனாண்ட்ரஸ் இது எல்லாமே கொன்னேஷன். கொன்னேஷன் என்னது? அதாவது மகரந்தம் அல்லது ஸ்டேமன் தனக்குத்தானே ஃபியூஸ் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொன்னேஷன். இது இல்லாமல் இந்த ஆண்ட்ரீசியம்னு சொல்லக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது இந்த ஸ்டேமன் வந்து வேறு ஏதாவது ஃப்ளோரல் பார்ட்ஸ், அதாவது செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அல்லது கைனீசியத்தோட ஒட்டி சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அட்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டேமன் ஒரு பெட்டலோட அதாவது என்ன சொல்லுவாங்க, கொரலாவோ அல்லது பெட்டலோ அதில் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர், அந்த மாதிரி அட்னேஷனுக்கு பேர் எபி பெட்டாலஸ் ஸ்டேமன். எபினா ஆன், பெட்டாலஸ்னா பெட்டல்ஸ். பெட்டல்ஸ்க்கு மேலே இந்த ஸ்டேமன் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? எபி பெட்டாலஸ். இதை நீங்கள் ஊமத்தை டேட்டோரா பிளான்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் சில்வர் ஓக் பிளான்ட், கிரவீலியா பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேமன் கீழே இருக்கக்கூடிய இந்த செப்பல்ஸ், க்ரீன் கலர் செப்பல்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் எபி செப்பாலஸ் அப்படின்னு பேர். அதே போல் மோனோகாட்லேயோ அல்லது மொனேசியஸ் பிளான்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்பல்ஸ் இருக்கும். அதில் வந்து செப்பல்ஸ், பெட்டல்ஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டெப்பல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மோனோகாட்டிலன் பிளான்ட்டில் அது வந்து இந்த ஸ்டேமன் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எபி டெப்பாலஸ், அல்லது இன்னொரு பேர் கூட இருக்குது எபிஃபில்லஸ் ஸ்டேமன் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி என்னது, ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டேமன் செப்பல்லையோ பெட்டல்லையோ அல்லது டெப்பல்லையோ ஒட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அட்னேஷன். எபி பெட்டாலஸ், எபி செப்பாலஸ், எபி டெப்பாலஸ் அப்படின்னு பேர். இது இல்லாமல் சம் ஆஃப் தி ஸ்டேமன்ஸ் ஸ்டிக்மா, இது ரெண்டும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கைனோஸ்டிஜியம். இப்போ கலோட்ராபிஸ், ஆர்கிடேசி ஃபேமிலி, கலோட்ராபிஸ் இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீசியமும் கைனீசியமும் ஃபியூஸ் ஆகிருக்கும். அதுக்கு பேர் கைனோஸ்டிஜியம். அப்புறம் ஆந்தருக்கு உள்ள ஆஃப்டர் ரிடக்ஷன் டிவிஷன் அல்லது மியாட்டிக் செல் டிவிஷனுக்கு பின்னால் மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போர்லேருந்து போலன் கிரைன் ஃபார்ம் ஆகும். அந்த போலன் கிரைன் ஃபியூஸ் ஆகி ஒரு கொத்தாக இருக்கும். அதுக்கு பேர் பொலீனியம். என்ன சொல்லுவாங்க? பொலீனியம். நீங்கள் கலோட்ராபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொலீனியம் டைப் ஆஃப் என்னது போலன் கிரைன்ஸ் அதில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸ் ரிலேட்டட் டு தி லென்த் ஆஃப் ஸ்டேமன். அதாவது ஸ்டேமன்ஸோடைய லென்த்தின் அடிப்படையாக வச்சு ஸ்டேமன்களை பல வகையாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைடினாமஸ், டெட்ராடினாமஸ், அதே போல் ஹெட்ரோஸ்டேமினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமாக அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸின் அடிப்படையாக வச்சு 3 விதமாக பிரிக்கலாம். இப்போ டைடினாமஸ் அப்படின்னா என்ன? ஓசிமம். ஓசிமம்னா துளசி தாவரத்தை பார்த்துருப்பீங்க. துளசி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேமன் இருக்கும். அந்த 4 ஸ்டேமன்ஸில் 2 ஸ்டேமன்ஸ் லாங்கான ஃபிலமெண்ட்டாக இருக்கும், மீதி உள்ள 2 ஸ்டேமன்ஸ் ஷார்ட்டான ஃபிலமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி 2 லாங்காகவும் 2 ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமன்ஸ் ஒரு ஃப்ளவரில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவருக்கு பேர் டைடினாமஸ் ஃப்ளவர். என்ன ஃப்ளவர்? டைடினாமஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பூவில் 6 ஸ்டேமன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிராசிகா பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூவில் 6 ஸ்டேமன் இருக்கும். அந்த 6 ஸ்டேமனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேமன் வந்து நல்ல லாங் ஃபிலமெண்ட்டாக இருக்கும், மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ஃபிலமெண்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்போ 4 லாங்காகவும் 2 ஷார்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர்
டெட்ராடினாமஸ். என்ன சொல்லுவாங்க? டெட்ராடினாமஸ். அதே போல் ஹெட்ரோஸ்டேமினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த அமைப்பு. ஹெட்ரோஸ்டேமினஸ்னால் என்னது? இது ஒரு ரெகுலரான ஒரு லென்த்தில் இருக்காது. அப்படின்னா என்னது? இர்ரெகுலர் லென்த்தாக இருக்கும். ஸ்டேமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லென்த் இன் தி சேம் ஃப்ளவர். இப்போ கேசியா ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேமன்ஸும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். அதுக்கு பேர் ஹெட்ரோஸ்டாமினஸ். அப்போ அந்த ஃபிலமெண்ட்டின் உயரத்தை அடிப்படையாக வச்சு, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸ் அடிப்படையாக வச்சு, அந்த லென்த் ஆஃப் தி ஸ்டேமனை அடிப்படையாக வச்சு 3 விதமாக பிரிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தர் டைப்பு. ஆந்தர் டைப்பு வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அதன் அடிப்படையாக வச்சு பார்த்தீங்க. இப்போ இந்த டயக்ரத்தில் பாருங்கள். இந்த டயக்ரத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமானது இருக்குது. மோனோதீக்கஸ், டைத்தீக்கஸ் அப்படின்னு 2. மோனோதீக்கஸ்னு என்னது? ஒரு பூவில் ஒரே ஒரு தீக்கா மட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா கிட்னி ஷேப்பில் இருக்கும். நீங்கள் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் பார்த்துருப்பீங்க. ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கிட்னி ஷேப்பில் ஆந்தர் இருக்கும். இந்த ஆந்தரில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீக்கா மட்டும் இருக்கும். ஒவ்வொரு தீக்காலையும் 2 ஸ்பொராஞ்சியம் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் மோனோதீக்கஸ் அப்படின்னு பேர். அடுத்த ஃப்ளவர் பாருங்களேன், டைத்தீக்கஸ். பொதுவாக டைத்தீக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த சொலானேசி ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைத்தீக்கஸாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் டேட்டூரா பார்த்தீங்க இல்லையா? அதாவது நடுவில் ஃபிலமெண்ட் இருக்கும். இந்த பக்கம் ஒரு தீக்கா இருக்கும், அந்த பக்கம் ஒரு தீக்கா. அப்போ 2 தீக்கா. தீக்கான 2 கம்பார்ட்மெண்ட். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் 2 ஸ்பொராஞ்சியம் இருக்கும். அப்போ மொத்தம் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். அந்த 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் உள்ளடக்கிய 2 தீக்கை. 2 தீக்கையில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? டைத்தீக்கஸ். அப்போ அந்த தீக்கையை அடிப்படையாக வச்சு ஃப்ளவர்ஸை 2 விதமாக பிரிக்கலாம். அது என்னென்ன? மோனோதீக்கஸ் அண்ட் டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான ஆண்ட்ரீசியத்தை நம்ம ஆந்தரை பார்க்கலாம். அதே போல் ஆந்தர் அட்டாச்மெண்ட், அதாவது அந்த ஃபிலமெண்ட்டும் ஆந்தரும் எப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னா பேசிஃபிக்ஸ்ட், டோர்சிஃபிக்ஸ்ட், வெர்சடைல் அண்ட் அட்னைட். அதாவது இப்போ நீங்கள் இந்த அடுத்து வரக்கூடிய பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆந்தர் அட்டாச்மெண்ட். தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆந்தர் அட்டாச்மெண்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஃபிக்ஸ்ட், டார்சிஃபிக்ஸ்ட், வெர்சடைல், அட்னைட். பேசிஃபிக்ஸ்ட் உள்ளது பேஸ் ஆஃப் தி ஆந்தரோட ஃபிலமெண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். அந்த ஆந்தருக்கு கீழே ஃபிலமெண்ட் வந்து லைட்டாக டச் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அப்படின்னா பேஸ் ஆஃப் தி ஆந்தரில் ஒரு ஃபிலமெண்ட் வந்து டச் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா, அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேசிஃபிக்ஸ்ட் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோர்சிஃபிக்ஸ்ட். டார்சிஃபிக்ஸ்னு என்னது? அதாவது அதோடைய டார்சல் சைடு, அது பின்பக்கத்தில் ஒரு ஃபிலமெண்ட் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டார்சிஃபிக்ஸ்ட். நீங்கள் ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்சிஃபிக்ஸாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெர்சடைல். வெர்சடைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச் டு தி ஆந்தர் அட் தி மிட் பாயிண்ட். பின்னால் உள்ள நடுவில் 2 தீக்காவுக்கு நடுவில் சென்டரில் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபிலமெண்ட் வந்து அப்படி டச் பண்ணிகிட்ருக்கும். அப்போ ஈஸியாக வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த கிராஸஸில் மோனோகாட் பிளான்ட், இந்த பேடி, இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்சடைலாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்னைட். இப்போ தாமரையில் பார்த்துருப்பீங்க, நிலம்பா தாமரை பூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்டு ஆந்தரோட கீழேருந்து மேலே வரைக்கும் ஒட்டிகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ the filament is continued from the base of the anther to the tip of the anther. கீழிருந்து ஆந்தரோட கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் இந்த ஃபிலமெண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டுக்கு பேர் என்னது? அட்னைட். அப்போ அந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபிலமெண்ட் வித் ஆந்தர் வில் பி ஹேவிங் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அது என்னென்ன? பேசிஃபிக்ஸ்ட், டார்சிஃபிக்ஸ்ட், வெர்சடைல் அண்ட் அட்னைட். இதில் பேர் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை மீனிங் புரிஞ்சுட்டு நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆண்ட்ரீசியத்தினுடைய வேறு வேறு அமைப்புகளை பார்த்தோம். ஆண்ட்ரீசியம்னா என்ன,
அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அதில் அட்டாச்மெண்ட் 2 விதமான அட்டாச்மெண்ட் பார்த்தோம். கொன்னேஷன், அட்னேஷன் பார்த்தோம். கொன்னேஷனில் பார்த்தீங்கன்னா அடல்ஃபி, அப்புறம் சின்ஜெனிசியஸ், சைலாண்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்னேஷனில் ஒரு 4 விதம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எபிபெட்டாலஸ், எபிடெப்பாலஸ், எபிசெப்பாலஸ், கைனோஸ்டீஜியஸ், பொலினியம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபிலமெண்ட்டுடைய உயரத்தை அடிப்படையாக வச்சு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸை பார்த்தோம். டைடினாமஸ் ஸ்டேமன், டெட்ராடினாமஸ் ஸ்டேமன்ஸ், ஹெட்ரோஸ்டேமினஸ் ஸ்டேமன்ஸ்னு 3 விதமாக பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தரில் உள்ள கம்பார்ட்மெண்ட், ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மோனோதீக்கஸ்னும், 2 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை டைத்தீக்கஸ்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தரோட ஃபிலமெண்ட் எப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் பார்த்தோம். என்னென்னது? பேசிஃபிக்ஸ்ட், டோர்சிஃபிக்ஸ்ட், அதே போல் வெர்சடைல் அண்ட் அட்னேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆந்தர் டு தி ஃபிலமெண்ட்டை ஒரு 4 விதமாக பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப் கைனீசியம். கைனீசியம்னு என்னது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இது இன்னமோஸ்ட் வால் ஆஃப் தி ஃப்ளவர். ஒரு ஃப்ளவரில் நடு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு வேல். இந்த வேலுக்கு பேர் கைனீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்ப்பீங்க, கீழே ஒரு பேஸில் ஒரு ஸ்வெல்லன் பார்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பேண்டட் அல்லது கொஞ்சம் ஸ்வெல் ஆன மாதிரி ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்கு பேர் என்னது? ஓவரி. அந்த ஓவரிக்கு உள்ள ஓவியூல் இருக்குது. இந்த ஓவரி தான் ஆஃப்டர் மெச்சுரேஷன், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் the ovary will be developed into fruit. அந்த ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். அந்த ஓவரிக்குள்ள ஓவியூல்ஸ் இருக்குது. அந்த ஓவியூல்ஸ் ஆர் டெவலப் இன்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஓவரிக்கு மேலே ஒரு டியூப்லர் ஆர் ஸ்டிக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு ஒரு எலாங்கேட்டட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நுனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலோடைய நுனியில் ஒரு பார்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் என்ன செய்யணும்னா ஆஃப்டர் மெச்சுரேஷன் இதை அந்த போலன் கிரெயினை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசப்டிவ் பார்ட். இந்த பார்ட்டுக்கு பேர் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பூக்களில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் கைனீசியத்தை தாங்கி நிற்கக்கூடிய அது டைரக்ட் தலாமஸ் மேலேயே இருக்கும். ஆனால் ஒரு சில பூவில் பார்த்தீங்கன்னா அந்த தலாமஸ்க்கு கீழே ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டிப்புலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இந்த கைனீசியம் விச் ஆர் மேடப் பை கார்பல்ஸ். இப்போ ஒரே ஒரு கார்பல் இருந்துச்சுன்னா மோனோ கார்பலரி அல்லது யூனி கார்பலரி. அதாவது அந்த கைனீசியம் இந்த ஓவரியை அப்படி கிராஸ் செக்ஷனை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பல் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்னது? மோனோ கார்பலரி. ஒரே ஒரு கார்பல் இருந்துச்சுன்னா மோனோ கார்பலரி அல்லது யூனி கார்பலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு கார்பல் மட்டும்தான் இருக்கும். இதே இதில் அப்படி கட் பண்ணி பார்க்கும்போது 2 கார்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 carpels. If a gynecium which is having 2 carpels, then they are called as bicarpellary. என்ன சொல்லுவாங்க? bicarpellary. ரூபியேசி ஃபேமிலி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 கார்பல் இருக்கும். அதே போல் அந்த கைனீசியத்தை அப்படி கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது 3 கார்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ட்ரை கார்பலரி. குக்குர்பிட்டேசி, இந்த வெள்ளரிக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி தாவரங்கள்லாம் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை கார்பலரியே இருக்கும். இதே லேனியேசி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 கார்பல் இருக்கும், அதுக்கு பேர் டெட்ரா கார்பலரி. நிறைய ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, நிறையா கார்பல் இருக்குது. ஒரு கைனீசியத்தை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா மெனி கார்பல்ஸ் இஃப் தே ஆர் பிரசன்ட் இன்சைட் தி ஓவரி தே வில் பி கால்ட் அஸ் மல்டி கார்பலரி. நீங்கள் நிம்ஃபேசி, அதாவது தாமரை, அல்லி, இந்த மாதிரி பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பல் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் மல்டி கார்பலரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கைனீசியத்தோட பார்ட் எப்படி ஆண்ட்ரீசியம் இஸ் மேடப்பா பை ஸ்டேமன் சொன்னோமோ அது மாதிரி கைனீசியம்ஸ் ஆர் மேடப்பா பை ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கைனீசியம்
எப்படி இருக்குன்னா அதோடைய ஃபியூசன் ஆஃப் கார்பல், அந்த கைனீசியத்துக்குள்ள நிறைய கார்பல்ஸ் இருக்கும். இந்த கார்பல்ஸ் எப்படி ஃபியூஸ் ஆகிருக்கு அல்லது ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது, அதன் அடிப்படையாக வச்சு இதை 2 விதமாக பிரிக்கலாம். அந்த கார்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்போ கார்பஸ். அப்படி இல்லாமல் கார்பல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிங்க் கார்பஸ். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், மேலே உள்ள டயக்ராத்தில் உள்ளது எனது அப்போ கார்பஸ். அதில் உள்ள கார்பல் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. கார்பலுக்குள்ளே ஓவியல் இருக்குது. ஒவ்வொரு கார்பலையும் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றுமே ஒரு சின்ன ஃப்ரூட் லைட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பாலியால்த்தியா, அனோனா. சீத்தாப்பழம் பார்த்துருக்கீங்களா? சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் இல்லையா? அது ஒவ்வொன்றும் ஒரு கார்பல். ஒவ்வொரு கார்பலும் ஒரு ஃப்ரூட் லைட்டாக மாறும். அதே போல் அசோகா ட்ரீன்னு சொல்லக்கூடிய பாலியால்த்தியா பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பல்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு கார்பலும் என்ன செய்யும், ஒரு ஃப்ரூட் லைட்டாக மாறும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுக்கு பேர். அந்த பிஸ்டல் வந்து நிறையா இருக்கும், 2 or நிறைய மெனி இருக்கும். ஆனால் அது இணையாமல் டிஸ்டிங்க்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் கார்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் சிங்க் கார்பஸ் அப்படின்னு பேர். இப்போ சிங்க் கார்பஸில் பார்த்தீங்கன்னா நிறையா லோக்யூல் இருக்கும். ஃபஸ்ட்டு சிங்க் கார்பஸ் என்னென்னு பார்த்துருவோம். சிங்க் கார்பஸ் என்னென்னா இந்த கார்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகி உள்ளுக்குள்ளேயே ஒரு சேம்பர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பாருங்களேன், நடுவில் இருக்கக்கூடியது வெள்ளரிக்காய். குக்கும்பர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இருக்குது. அது எல்லா கார்பலும் ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு லோக்யூல் மட்டும் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃப்ளவர். அந்த பூவில் பார்த்தீங்கன்னா 4 லோக்யூல் இருக்குது. அதுவுமே சிங்க் கார்பஸ். சிங்க் கார்பஸ்லாம் இருக்குது, கார்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகி ஒரு சேம்பர் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சிங்க் கார்பஸ். கார்பல்ஸ்லாம் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்போ கார்பஸ். இப்போ சிங்க் கார்பஸ்க்கு நிறைய நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிட்ரஸ், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, லெமன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே, லைம் எல்லாமே எடுத்துக்கலாம். அதோட டொமேட்டோ, இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க் கார்பஸை தான் இருக்கும். இந்த சிங்க் கார்பஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு அறை இருக்கும். ஒரு அறையில் அது எத்தனை அறை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி அந்த அறைக்கு பேர் லோக்யூல் அப்படின்னு பேர். என்ன சொல்லுவாங்க? லோக்யூல். இந்த லோக்யூலுக்கு உள்ள ஓவியூல்ஸ் வந்து அந்த சுவரில் வந்து ஒட்டிகிட்ருக்கும். அந்த ஒட்டிகிட்ருக்கிறதுக்கு பேர் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு கைனீசியத்தில் எத்தனை லோக்யூல் இருக்கோ அதன் அடிப்படையாக அதுக்கு நிறைய பேர் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பூவில் யூனிக் கார்பல் நம்ம படித்தோம் இல்லையா? ஒரே ஒரு கார்பல் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லோக்யூல் தான் இருக்கும். பை கார்பல் 2 லோக்யூல் இருக்கும். ட்ரை கார்பல் அதில் வந்து 3 லோக்யூல் இருக்கும். டெட்ரா கார்பல் ட்ரை லோக்குலர் இருக்கும். மல்டி கார்பல் மல்டி லோக்குலர் இருக்கும். அப்போ எத்தனை கார்பல் இருக்கோ அத்தனை லோக்யூலும் இருக்கும். ஸோ இதன் அடிப்படையாக வச்சு இந்த நம்பர் ஆஃப் லோக்யூலை அடிப்படையாக வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்னா யூனிலோக்குலார், பைலோக்குலார், ட்ரைலோக்குலார், டெட்ராலோக்குலார், பென்டாலோக்குலார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ கிராசான்ட்ரான்னு ஒரு பிளான்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 2 லோக்யூல். ஃபஸ்ட்டு டயக்ராத்தை பாருங்கள், அதில் 2 லோக்யூல் இருக்குது. 2 லோக்யூலில் ஓவியூல்ஸ்லாம் அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஓவியூல்ஸ் அது அட்டாச் ஆகிற இடத்துக்கு பேர் பிளாசண்டா. ஓகேங்களா? அடுத்து பி பாருங்கள், 3 லோக்யூல் இருக்குது. ட்ரை லோக்குலார். பனானா பிளான்ட்டில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை லோக்குலார் இருக்கும். அதே போல் பிராசிகா பிளான்ட்டில், பிராசிக்கான இந்த கேரட்டு, முள்ளங்கி, இந்த மாதிரியெல்லாம் பிராசிகேசி குடும்பத்தை சேர்ந்தது, ஃபேமிலியை சேர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 4 லோக்யூல் இருக்கும். அதுக்கு பேர் டெட்ராலோக்குலார். இப்போ ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், பென்டாலோக்குலார். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் லோக்யூல் இதை வந்து பைலோக்குலார், ட்ரைலோக்குலார், டெட்ராலோக்குலார், பென்டாலோக்குலார்னு சொல்லிட்டு நிறையா டைப்பில் நம்ம இதை வகைப்படுத்த முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்வலாக வந்து
ஒவ்வொரு பார்ட்ஸும், அதாவது கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியமும் அடுத்தடுத்து ஒரு கேப்பே இல்லாமல் வரிசையாக இறைஞ்சிருக்கும். இதை தான் நம்ம யூஸ்வலாக எல்லா பூக்கள்லையுமே நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ். என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் தி ரிசப்டக்கிள். அப்படின்னா கேலிக்ஸுக்கும் கொரலாவுக்கும் இடையில யூஸ்வலாக ஃப்ளவர்ஸில் வந்து அந்த ரிசப்டக்கிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இன்டர்னோடு வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஃப்ளவர்ஸில் எப்படி இருக்கும்னா அந்த இன்டர்னோடல் ரீஜன் மாறி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ அடுத்த டயக்ரத்தை பாருங்களேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேலிக்ஸுக்கும் கொரலாவுக்கும் இடையில் உள்ள அந்த ரிசப்டக்கிள் கொஞ்சம் லென்த்தியாக வளர்ந்து அந்த இன்டர்னோடல் ரீஜன் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி கேலிக்ஸுக்கும் கொரலாவுக்கும் இடையில் இந்த இன்டர்னோடியல் ரீஜன் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆந்தோஃபோர். என்ன சொல்லுவாங்க? ஆந்தோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆந்தோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொரலாவுக்கும் ஆண்ட்ரீசத்துக்கு இடையில் அந்த ரிசப்டக்கிள் வந்து வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்னோடல் ரீஜன் வந்து வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லென்த்தியாக எலாங்கேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னு பேர். என்ன பேர்? ஆண்ட்ரோஃபோர். கிரேவியா அப்படின்னு ஒரு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொரலாவுக்கும் அந்த ஆண்ட்ரீசியத்துக்கு இடையில் ஒரு ஸ்டாக் நல்ல லென்த்தியாக, இந்த பூவில் பாருங்களேன், இது கிரேவியா பூ. இங்கே கொரலா இருக்குது பிங்க் கலரில், ஆண்ட்ரீசியம் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாக் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரீசியத்துக்கும் கைனீசியத்துக்கும் இடையில் லென்த்தியாக வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கேலிக்ஸுக்கும் கொரலாவுக்கும் இடையில் இன்டர்னோடல் ரீஜன் வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆந்தோஃபோர்னு பார்த்தோம். அதுக்கடுத்து கொரலாவுக்கும் ஆண்ட்ரீசியத்துக்கு இடையில் அந்த இன்டர்னோடல் ரீஜன் எலாங்கேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆண்ட்ரோஃபோர்னு பார்த்தோம். இப்போ ஆண்ட்ரீசியத்துக்கும் கைனீசியத்துக்கும் இடையில் அந்த இன்டர்னோடியல் ரீஜன் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் கைனோஃபோர். சப்போஸ் இப்போ நீங்கள் கெப்பாரிஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட் பார்த்துருப்பீங்க. அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இது ஆண்ட்ரீசியம், அதுக்கடுத்து கைனீசியம் மேலே இருக்குது. ரெண்டு கையில் கேப் பாருங்கள், அது ஒரு லென்த்தியாக ஒரு ஸ்டாக் தெரியுதா? அப்போ ஆண்ட்ரீசியத்துக்கும் கைனீசியத்துக்கும் இடையில் ஒரு பெரிய அந்த இன்டர்னோடல் ரீஜன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக எலாங்கேட்டாக இருக்குது. இதுக்கு பேர் கைனோஃபோர். என்ன சொல்லுவாங்க? கைனோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு மெத்தட் என்னென்னா, இந்த யூனிஃபார்ம் இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரலா அண்ட் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். அப்படின்னா கொரலாவுக்கும் ஆண்ட்ரீசியத்துக்கும் இடையில் ஒரு இன்டர்னோடல் ரீஜன், மறுபடியும் ஆண்ட்ரீசியத்துக்கும் கைனீசியத்துக்கும் இடையில் ஒரு இன்டர்னோடல் ரீஜன். அப்போ ரெண்டு இன்டர்னோடல் ரீஜன் லென்த்தியாக இருக்கும். எப்படி? அதாவது செகண்ட் வேர்ல்டு கொரலாவுக்கும் தேர்ட் வேர்ல்டு ஆண்ட்ரீசியத்துக்கு இடையில் உள்ள அந்த ரிசப்டுக்கும் இன்டர்னோடல் ரீஜன் எலாங்கேட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஆண்ட்ரீசியத்துக்கும் இன்னர்மோஸ்ட் வேர்டான கைனீசியத்துக்கு இடையில் உள்ள இன்டர்னோடல் ரீஜன் எலாங்கேட்டாக இருக்கும். அதுக்கு பேர் கைனாண்ட்ரோஃபோர் அல்லது ஆண்ட்ரோகைனோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆண்ட்ரோகைனோஃபோர் அல்லது கைனாண்ட்ரோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்களேன், கீழே கொரலா இருக்குது, நடுவில் ஆண்ட்ரீசியம் இருக்குது, இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டாக், மறுபடியும் ஆண்ட்ரீசியத்துக்கும் மேலே உள்ள கைனீசியத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்டாக். அப்போ ரெண்டு ஸ்டாக் இருக்குது. இதுக்கு பேர் ஆண்ட்ரோகைனோஃபோர் அல்லது கைனாண்ட்ரோஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்டாக் இருக்குது. இது வந்து கைனாண்ட்ராப்சிஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் நீங்கள் காமனாக பார்க்கலாம். ரைட். இப்போ ஓவரியை அதனுடைய பொசிஷனை அடிப்படையாக வச்சு 3 விதமான கைனீசியம், ஒரிஜினலாக சொல்லப்போனால் 5 விதமான கைனீசியம், ஆனால் பேசிக்கலாக வந்து 3 விதமாக பேசிக்காக சொல்லலாம்.
அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா superior ovary, inferior ovary, half inferior ovary. அந்த superior ovary-யை hypogynous flowerன்னு சொல்லலாம், inferior ovary-யை epigynous flowerன்னு சொல்லலாம், half inferior ovary-யை perigynous flowerன்னு சொல்லலாம். போயிடலாமா? அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுக்கு இந்த டயக்ராத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொசிஷன் ஆஃப் தி ஓவரி அதன் அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா இதை பேசிக்கலாக 3 விதமாக சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் சுப்பீரியர் ஓவரி அல்லது ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. க்ரீன் கலர் கேலிக்ஸ், அதுக்கடுத்து பிங்க் கலர் கொரலா, அதுக்கடுத்து எல்லோ கலர் ஆண்ட்ரீசியம், நடுவில் க்ரீன் கலர் கைனீசியம். இந்த 4 பார்ட்டும் ஒரு பூவில் காமனாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா சுப்பீரியர் ஓவரி அல்லது ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். அதாவது இந்த கைனீசியம் மேலே இருக்கு, மீதி எல்லா பார்ட்டுமே கைனீசியத்தின் அடிப்பகுதியிலிருந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த பூவுக்கு பேர் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு பேர். அந்த ஓவரிக்கு பேர் superior ovary. அப்படின்னா superior ovary is nothing but it is a ovary with sepals, petals and stamen attached at the base of the ovary. அதாவது ஓவரிக்கு கீழே அந்த செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ்லாம் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஓவரிக்கு பேர் superior ovary, அந்த பூவுக்கு பேர் ஹைப்போகைனஸ் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா inferior ovary. 4வது பூ பாருங்கள், 4வது டயக்ராம் பாருங்கள். முதல் பார்த்ததில் கைனீசியம் மேலே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கைனீசியம் கீழே இருக்குது, மீதி கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரீசியம் அதாவது செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமல்ஸ்லாம் இந்த கைனீசியத்துக்கு மேலே இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் எபிகைனஸ் ஃப்ளவர். அந்த ஓவரி என்ன சொல்லுவோம்? இன்ஃபீரியர் ஓவரி. அதாவது inferior ovary என்னது? It is a ovary with the sepals, petals and stamens attached at the apex of the ovary. அதாவது ஓவரிக்கு மேலே இந்த செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ்லாம் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு inferior ovary அப்படின்னு பேர். இது இல்லாமல் பாதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆண்ட்ரீசியத்துக்கும் கைனீசியத்துக்கும் இடையில அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு பேர். 2வது டயக்ராம் பாருங்கள். இந்த மாதிரி பூவுக்கு பேர் பெரிகைனஸ். என்ன சொல்லுவாங்க? பெரிகைனஸ் ஃப்ளவர். அந்த ஓவரிக்கு பேர் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ்னு சொல்லக்கூடிய மற்ற பாகங்கள் கைனீசியத்தில் நடுவில் ஒட்டிகிட்டு இருக்கு. மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல். கைனீசியத்துக்கு கீழே மற்ற பாகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது superior ஓவரி. கைனீசியத்துக்கு மேலே மற்ற பாகங்கள்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபீரியர் ஓவரி. இந்த கைனீசியத்துக்கு நடுவில் அப்படி ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் பொதுவாக ஒவ்வொரு பூலையும் பார்த்தீங்கன்னா ஹைப்பாந்தியம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். எல்லா பூலையுமே இருக்காது, ஒரு சில பூல் இருக்கும். ஹைப்பாந்தியம்னா என்ன? இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஆர் ஏ ஃப்ளஷி ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஹேவிங் நெக்டார். அதாவது தேனை உருவாக்கக்கூடிய, நெக்டாரை உருவாக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் என்னது? ஹைப்பாந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பாந்தியம் இருக்கிற அமைப்பை பொறுத்து ஒரு பூவை 2 விதமாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா எப்பி பெரிகைனஸ். எப்பி பெரிகைனஸ்னா அந்த பூவில் எப்படி இருக்குன்னா எப்பி பெரிகைனஸ் இஸ் அ டேர்ம் இஸ் யூஸ்ட் ஃபார் செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ் அட்டாச் அட் தி மிடில் ஆஃப் தி ஓவரி. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஹாஃப் இன்ஃபீரியர் அல்லது பெரிகைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா, அங்கே இருக்கும். ஆனால் மேலே என்ன இருக்கும்? ஹைப்பாந்தியம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஹைப்பாந்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. த டேர்ம்ஸ் விச் இஸ் யூஸ்ட்
எபி பெரிகைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா the term is used for hypanthodium attached at the apex of the interior ovary. அப்படி இல்லாமல் எபிஹைப்போகைனஸ். எபிஹைப்போகைனஸ் என்னது? எபிஹைப்போகைனஸ்ங்கிறது terms used for the sepals or petals and stamens attached at the tip of the inferior ovary but without hypanthium. அந்த ஹைப்பாந்தியம் அதில் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு பேர் எபி ஹைப்போகைனஸ். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பொசிஷன் ஆஃப் தி ஓவரியை அடிப்படையாக வச்சு பேசிக்கலி 3 சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி, ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி, இது இல்லாமல் எபி பெரிகைனஸ், எபி ஹைப்போகைனஸ் அப்படின்னு அடிஷ்னலாக 2 பொசிஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. As far as 5-mark question is concerned, it is very very important. That is called as placentation. Placentation என்னது? Placentationங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. The mode of distribution of placenta inside the ovary. அதாவது ஓவரிக்கு உள்ள ஓவியூல்ஸ் எப்படி அட்டாச் ஆகிருக்கு, எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு, ஒரு கைனீசியத்தில் உள்ளுக்கு அந்த ஓவரிக்கு உள்ள ஓவியூல் எப்படி அட்டாச் ஆகிருக்கு, அதன் அடிப்படையாக வச்சு கைனீசியம் கிட்டத்தட்ட ஒரு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைனீசியம் இருக்குது. அதை நம்ம இந்த டயக்ரத்தில் இந்த பிக்சரில் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன். மார்ஜினல் பிளாசன்டேஷன்னா ஃபேபேசி. நீங்கள் அவரைக்காயெலாம் பார்த்துருப்பீங்க. அவரைக்காய், சாட் அவரைக்காய், இந்த மாதிரி பட்டாணி, பீன்ஸ், இந்த மாதிரி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியூல்ஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னா அந்த மார்ஜின் ஆஃப் தி ஓவரி அதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது மார்ஜினில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் மார்ஜினல் பிளாசன்டேஷன். அப்போ மார்ஜினல் பிளாசன்டேஷன் என்னது? ஆல் தி பிளாசண்டா அட்டாச்ட் along the margin of unicarpellary ovary. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மார்ஜினல் பிளாசன்டேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷன். சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷன்னா இது ஒரு மல்டி கார்பலரி மல்டி லோக்குலார், நிறைய லோக்யூல் இருக்குது, நிறைய கார்பல்ஸ் இருக்குது. இது அதுக்கு இடையில செப்டானா அந்த ஒவ்வொரு சாம்பரையும் தடுக்கக்கூடிய அந்த சுவர், அந்த சுவருக்கு பேர் செப்டா அப்படின்னு பேர். இப்போ இந்த ஓவரிக்கு உள்ள நிறைய செப்டா ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ளே நிறைய லோக்யூல் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி செப்டாவில் ஓவியூல் அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷன். நீங்கள் அல்லி, தாமரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல் நிம்ஃபேசினா அல்லி, தாமரைலாம் அப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் அப்படின்னா நீங்கள் கேரியோஃபில்லசி, டயாந்தஸ், பிரைம் ரோஸ் இந்த மாதிரி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரிக்கு உள்ள நடுவில் ஒரு குஷன் ஷேப்டு காலம் ஃபார்ம் ஆகும். இந்த குஷனுக்கு மேலே இந்த ஓவியூல்ஸும் அட்டாச் ஆகும். அப்படின்னா ஓவரிக்கும் அந்த குஷனுக்கு இடையில நிறைய கேப் இருக்கும். ஆனால் இந்த ஓவியூல்ஸ் அந்த குஷனில் ஒட்டிகிட்டு இருக்கும், ஏன்னா எம்டி சேம்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். அதாவது ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் வித் த பிளாசண்டா அலாங் தி காலம் இன் தி காம்பவுண்ட் ஓவரி வித்தவுட் செப்டா. இப்போ போன சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது நிறைய செப்டம் இருக்கும், ஆனால் அதில் செப்டமே இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பிளாசன்டேஷன். நீங்கள் செம்பருத்தி, டொமேட்டோ, தக்காளி, அதே போல் லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள்லாம் நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் நிறையா ஒரு ஓவரி நிறையா செப்டம் இருக்கும், நடுவில் ஒரு ஆக்சஸ் இருக்கும். இந்த ஓவியல்ஸ் நடுவில் உள்ள ஆக்சிஸில் ஒவ்வொரு சேம்பருக்குள்ளேயும் ஒவ்வொரு லோக்கிலுக்குள்ளேயும் அந்த ஓவியல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஸில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்சியல் பிளாசன்டேஷன். The placenta arises from the column
in the compound ovary with the septa. இதுக்கு பேர் ஆக்சியல் பிளாசன்டேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரைட்டல் பிளாசன்டேஷன். வெள்ளரிக்காய் பார்த்துருப்பீங்க, குக்கும்பர், அதே போல் அர்ஜும், மஸ்டர்ட், கடுகு, இந்த மாதிரி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியல்ஸ் வந்து சுற்றி உள்ள அந்த ஓவரியோடைய வாலில் ஒட்டிகிட்ருக்கும். வெள்ளரிக்காய் பார்த்துருக்கீங்களா? அதை கட் பண்ணி பார்க்கும்போது அந்த விதைகள்லாம் எங்கே ஒட்டிகிட்ருக்கு? நடுவில் ஒட்டிகிட்ருக்கா, ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கா? அந்த ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் parietal placentation. The placenta on the ovary are attached on the walls of the ovary are called as parietal placentation. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா basal placentation. நீங்கள் மேரிகோல்டு, அஸ்ட்ரேசி பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் சன்ஃப்ளவரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பிளாசண்டா வந்து அப்படியே அதோடைய ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக் வந்து ஓவரியுடைய பேஸில் வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இட் இஸ் அ பிளாசண்டா அட் தி பேஸ் ஆஃப் தி ஓவரி. இதுக்கு பேர் என்னது? பேசல் பிளாசன்டேஷன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசண்டா அல்லது பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.